சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஒரு செய்திதான். நாளைய பொழுது விடியும் நேரம் ஒருவரின் தலை சாயும் நேரமும் ஒன்றாக இருக்கப் போகின்றது. அதாவது ஒருவர் நிரந்தரமாக இங்கிருந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் என்று உனக்கு சொல்கின்றேன். சாயப்பா சொல்வதை யாரை பற்றியது என்று கவனமாக கேட்டு நீ தெரிந்து கொள். இல்லை என்றால் எனக்கு இதை நீ சொல்லவில்லையே என்று சொல்லி நீ புலம்பக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கவனமாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் வரும்பொழுது, உன்னை தேடி நான் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது, அவை அத்தனையும் நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவானது உன்னுடைய வாழ்க்கையில் என்பதனை இந்த அப்பா இன்று உனக்கு சொல்லிவிட வேண்டிய நேரம். நாளைய விடியலில் அவர் இல்லை என்றவுடன் நீ மனம் பதறுவாய் அல்லவா? ஐயோ, இவருக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி நீ கலங்குவாய் அல்லவா? அதனால்தான் முன்கூட்டியே உனக்கு இந்த அப்பா இதனை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதனை நீ முறையாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எதுவென்றாலும் அதனை உடனடியாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி நடந்து முடிந்த எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்துவிடப் போவது கிடையாது. ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பல மாற்றங்களை தரப்போகின்றது. இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் என்றாலும் அது சற்றென்று ஒரு நொடியில் நடக்கும் பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட போகலாம். ஏனென்றால் ஒருவனுடைய இழப்பு என்பது நம்மால் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஒருவரை பற்றி நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பிரிவு நமக்கு வரும் என்று நாம் நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டோம் அல்லவா? இந்த பிரிவினை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்து விட மாட்டோம். அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும். உன் முன்னால் நின்ற உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ முழுமையான புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும். எதையும் சர்வ சாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் தொலைத்து விட முடியாது. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை நீ சரியான வழி புரிந்து கொள்ள வேண்டிய காலம் கைகூடி வரும்பொழுது அவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுக்க துணியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல பிரச்சனைகள் உன்னை தொடரும் பொழுது நீ எப்பொழுதும் அதை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடுவதை அப்பா எதையோ சொல்கின்றானே. ஒருவரின் இழப்பு என்றவுடன் பதறாமல் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சாயப்பா உன் முன்னால் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நான் சொன்ன உடனே சாயப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்கக்கூடாது. சாயப்பா ஒருவரின் தலை சாயப் போகிறது என்று சொல்கின்றாரே, நாமே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கின்றோம். நமக்கு ஒருவனுடைய பிரிவை கொடுக்க நினைக்கிறார் என்று சொல்லி உனக்கு என் மீது கோபமும் வருத்தமும் தான் வரத் தொடங்குகிறது. அதனால்தான் அப்பா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்கின்றேன். இந்த அப்பாவின் அன்பு புரிந்த குழந்தைகள் அப்பா நமக்கு காரணமில்லாமல் எதையும் சொல்லிவிட மாட்டார் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். சாயப்பா உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இனி எந்த நேரம் என்னவாகும் என்பதை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அப்பா எப்பொழுதும் நமக்கு நல்லதைத்தான் செய்வார் என்பது உன் மனதில் இருக்கட்டும். உன் மனதில் மிகப்பெரிய புரிதலாக இருக்கும் அல்லவா? அப்பா ஒரு விஷயத்தை உடன் சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதனை தட்டிவிடாமல் நீ என்னவென்று முழுமையாக கேட்டு முடித்த பிறகு எந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கேட்காமலேயே அரைகுறையாக விட்டுவிட்டு நீயாக ஒரு முடிவுக்கு வருவதை முதலில் தவிர்த்துவிடு.
உன்னுடைய முடிவுகள் எல்லாமும் இங்கு சரியில்லாமலும் அரைகுறைவாகவும் தான் இருப்பதினால் நீ இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்து விடுகின்றாய். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் உன் வாழ்க்கையை அழைத்துச் சென்று விடுகின்றாய். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை நீயாகவே தேடிக்கொள்கின்றாய். இது போன்று எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இனி வரக்கூடாது. இனிமேலாவது உன் அப்பா நான் சொல்வதை செவி கொடுத்து கேட்டு பிரியக்கூடியவர். இதுதான் விதி என்றால் உன்னை விட்டு பிரிந்துதானே ஆக வேண்டும். அதை யார் தடுத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா சொல்வது சரிதானே? அப்பா சொல்வது போல ஒருவர் இங்கிருந்து செல்கிறார். இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்கிறார். அவரை இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து அதை இங்கு நீ சாதிக்கப் போகின்றாய். ஆனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று கவனித்து கொண்டால் உனக்கு எல்லா உண்மைகளும் புரிய வந்துவிடும். எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிய வந்துவிடும். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமான புரிதலை தந்துவிடும். எதற்குமே என் குழந்தை ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக அதை உன்னிடத்தில் சொல்வது யார் என்று முதலில் நீ உறுதி செய்ய வேண்டும். சாயப்பா சொல்கிறேன் என்றால் அதற்கென்று ஒரு தனி முக்கியத்துவம் இல்லையா? நிச்சயமாக அந்த முக்கியத்துவத்தை எனக்கு நீ கொடுத்தால் சாயப்பா உன்னை தேடி வந்து சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உன்னால் உணர முடியும். அப்படி நம்பு. என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மனம் தடுமாறி செல்லும் நேரம் வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிடாமல் உனக்கென்று நான் தருகின்ற இந்த அதிசயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு பேரானந்தம் அடைய வேண்டும். ஒரு இழப்பு நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் என்று நினைக்கின்றாயோ அதைத்தான் அப்பா சொன்னேன். யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதற்கு முன்பாகவே நீ வருந்துவது, கலங்குவதோ, கண்ணீர் சிந்துவதோ கூடாது. நாளைய தினம் ஒருவனுடைய தலை சாய போகிறது என்றால் அது தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தீய சக்தியை கூட சாய்க்கலாம் அல்லவா? உனக்கு வாழ்க்கையில் பல நாள் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவரை கூற சாய்க்கலாம் அல்லவா? நிச்சயமாக அதுவாக கூட இருக்கலாம் என்பது உனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்க வேண்டும். இந்த நேரம், இந்த சூழ்நிலை இப்பொழுது உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற நேரம், உனக்காக இந்த அப்பா நான் வருகின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் நான் நிச்சயமாகவும் நிறைவாகவும் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி என்னாலும் நான் வருகிறேன் என்பது உனக்கு உறுதியாகும் பொழுது உன்னை தொடர்ந்து இந்த அப்பா அடுத்தடுத்து உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த நல்ல நாளில் உன் சாயப்பா உனக்கு சொல்லுகின்ற அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் போது இந்த நாளில் உன்னை விட்டு ஒருவர் செல்லப் போகிறார் என்றால் நிச்சயமாக அது ஒரு தீய விஷயமாகத்தான் இருக்குமே தவிர நீ விரும்பிய ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு துளி அளவும் கிடையாது. அப்படியானால் உன்னை விட்டு நிரந்தரமாக செல்லக்கூடிய இவர் யார் என்பதனை நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை விட்டு உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் ஆட்டை படைத்து உனக்கு பல விஷயங்களை நடத்த விடாமல் செய்த தீமைகளை, தீய சக்திகள் என்று இவை எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது. நிரந்தரமாக இவை தலை சாயப் போகின்றது. இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிரச் செய்யாதபடிக்கு இவைகள் எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இத்தனை நாளும் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் தலை நிமிரச் செய்ய விடாமல் மிகுந்த வேதனைகளை கொடுத்ததல்லவா? இனிமேல் அந்த நிலையிலிருந்து மீண்டும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நம்பிக்கைகளையும் கொடுக்க வேண்டிய நேரம். இனி எதுவானாலும் என் குழந்தை, எதற்குமே நீ கலங்காதே. உன்னோடு அப்பா இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்து செல்லப் போகின்றது. எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் இனி உன்னை ஒருபோதும் பின்தொடரப் போவது கிடையாது. இவை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்கள் போதும். இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போதும். உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தி உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொடுத்து எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தி நின்றது எல்லாம் போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எப்பொழுதும் இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளின்படி உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய காலகட்டம்.
எதற்கும் என் குழந்தை வருந்தாதே. இனி எப்பேற்பட்ட விஷயத்திலும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே. சாயப்பா சொல்லிவிட்ட பிறகும் இனியும் உனக்கு பயமா? இனி எதையும் இந்த வாழ்க்கை நீ நடத்துவதை நன்மைகள் என்று எண்ணி எது உன்னை விட்டு சென்றாலும் அது ஏதாவது ஒரு நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் விட்டு நீக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னை தேடி தேடி வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நீ அடையக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா உண்மைகளும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி உன்னை சுற்றி நான் இருக்கக்கூடிய விஷயங்கள், உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். என்னாலும் நான் உனக்கென கொண்டு வந்து தரக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்படி பெருமகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அப்படி இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னாலும் கொடுத்துவிட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பா சொன்னது உனக்கு இப்பொழுதாவது புரிந்ததா? தலை சாய போவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான், உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தால் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே நடந்து முடியும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.